இப்போ 2008 ஈழத்தமிழர் மக்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் எங்கள் தலைவர். 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக போராடியவர் எங்கள் தலைவர். நீட்டுக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் வருகிறதோ அங்கெல்லாம் அவர் போராடுறாரு. தன் பின்னாடி இருந்த ரசிகர்களை தோழர்களாக மாற்றி எல்லா இடத்துக்கும் போராட்ட களத்திற்கு அவர் அனுப்புறார். இப்போ கவின் அவர்களுடைய இந்த ஆணவ படுகொலையில் எங்கள் ஆதவர்ஜுனா அவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களை வீட்டுக்கு அனுப்பி அரசியல் படுத்துறாரு. போங்க, பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாருங்க, அவங்களோடு துணை நில்லுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க. இதான ஒரு தலைமை பண்பு. எல்லாவற்றையும் தலைவரே செய்ய வேண்டும் என்பது தலைமை பண்பு கிடையாது. தன் பின்னாடி இருக்கின்ற தம்பிகளை பக்குவப்படுத்தி அரசியல் படுத்தி அவர்களை தலைமை பண்புக்கு கொண்டு வராங்கல்ல, அதுதான் தலைமை பண்பு. தலைமை பண்பை உருவாக்கக்கூடிய வேலையில் எங்கள் தலைவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் எங்கள் கட்சியை சார்ந்து மற்ற கட்சியினர் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எங்கள் தலைவருடைய செயல்பாடு இருக்குது. அதனால் அவர் வெறும் நடிகராக பார்க்காதீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாகிட்டார். நடிகராக பார்த்த எங்கள் தலைவர் தலைவராக மாறிட்டார். தலைவராக பார்த்த பல பேர் இன்று நடிகர்களாக நடித்து கொண்டிருக்கிறாங்க.